வணக்கங்க. இது நம்ம வீட்டு தோட்டத்துல உள்ள பெரண்ட செடிங்க. இதுக்கு நான் பந்தல்லாம் போடலைங்க. அதுவே பந்தலா உருவாக்கிக்கிச்சு. ஆமாங்க. ஒரு 2 துண்டு பெரண்ட செடி மட்டும் அந்த சைடு நட்டேங்க. அதுவே ஏறி அந்த மரத்து மேல ஏறிங்க, இந்த கம்பி மேலயும் ஏறிட்டு அதுவே பந்தல் மாரி வந்துருச்சுங்க. நல்லா கொத்து கொத்தா நெறைய இளம் பிரண்டைங்க. நாங்க அப்பப்ப நாங்க பறிச்சுக்குவோங்க. பறிச்சு நாங்க அடிக்கடி வந்து பிரண்ட சட்னி செய்வோங்க. பொடியும் செஞ்சுக்குவோம். ஊறுகாய் மாரியும் செஞ்சுக்குவோங்க. நெறைய இருந்ததுன்னா ஊறுகாய் மாரி, தொக்கு மாரி செஞ்சுங்க, நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோங்க. நம்ம ரெகுலரா நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் இந்த பொடியோ இருந்தாலும் சரிங்க, தொக்கா இருந்தாலும் சரி எடுத்து போட்டுங்க, அதில கொஞ்சம் நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி நாங்க பெசஞ்சு சாப்பிட்டுக்குவோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா, இப்பலாம் நெறைய பேத்துக்குங்க யூட்ரஸ ரிமூவ் பண்ணிடுறாங்கங்க. யூட்ரஸ ரிமூவ் பண்ணிட்டாங்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து கால்சியம் பற்றாக்குறை வந்து கண்டிப்பா ஏற்படுங்க. அத வந்து நாம வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக இந்த மாரி ஃபுட் எல்லாம் நம்ம எடுத்துக்கணுங்க. டேப்லெட்டா எடுத்துக்காம, நம்ம இந்த மாரிலாம் எடுத்துக்கும்போது வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியங்க. பிற்காலத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம உடம்ப நம்ம சேஃபா பாத்துக்கலாங்க. இது பாருங்க எவ்ளோ இளம் பிரண்டைங்க. இது வந்து 4 சைடு இருக்கிற மாரி பிரண்டைங்க. என்கிட்ட வந்து 2 சைடு இருக்கிற பிரண்டையும் இருக்குதுங்க. நான் வந்து நாளைக்கு வீடியோவுல அத காமிக்கிறேங்க. அந்த பிரண்ட செடிய நான் காமிக்கிறேன். கண்டிப்பா பாருங்கங்க. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.